ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் தேங்காய் பாலை பயன்படுத்தி ஒரு அருமையான நோம்பு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல அரை கப் பச்சரிசி, 2 கைப்பிடி அளவு ஜவ்வரிசி, 2 கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு, இந்த மூணையும் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை கழுவி தண்ணியை வடிகட்டிட்டு இது குக்கரில் மாற்றிக்கலாம். இதை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம், அருமையாக இருக்கும். நான் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம். 6 பல்லு பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். 15 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கூடுதல் சுவையை கொடுக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதோட புதினா தலை, கொத்தமல்லி தலை ரெண்டையும் சேர்த்து நறுக்கி வச்சுருக்கேன், அது ஒரு அரை கப். 1.5 ஸ்பூன் கல் உப்பு. அரிசி எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதை விட 4 மடங்கு தண்ணியை சேர்த்துக்குவோம். இப்போ இந்த குக்கரை மூடி 4 விசிலுக்கு விட்டுக்குவோம். அது வரைக்கும் இந்த தேங்காவை அரைச்சி நம்ம தேங்காய் பால் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இப்போ விசில் விட்டுருச்சு. இப்போ இதை திறந்து பார்த்துக்குவோம். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோட தேங்காய் பால் சேர்த்துக்குவோம். அரை மூடி தேங்காய் பால் சேர்த்து இந்த கஞ்சியை இப்போ கொதிக்க விடுவோம். தேங்காய் பால் நிறைய சேர்த்துருக்கோம், அதனால இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கஞ்சி அந்த பக்கம் கொதித்து வரட்டும். அது வரைக்கும் நாம் இங்கே தாளிப்பு குண்டானதை ரெடி பண்ணிடுவோம். 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய். ரெடி ஆயிடுச்சு. கஞ்சியோடு சேர்த்துக்கணும். ஆஹா, நெய்யோட மணமும் தேங்காய் பாலோட சுவையும் சேர்ந்து கஞ்சி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நோன்பு தொடர்ந்து வைக்கிறதுனால வயிறு புண்ணாக இருக்கும். இந்த தேங்காய் பால் கஞ்சியை அடிக்கடி வச்சு குடித்தா அது சரியாயிரும். சுவையான, மனமான, ஆரோக்கியமான தேங்காய் பால் நோன்பு கஞ்சி ரெடி.